அழகான தலைப்பு கொடுத்துருக்காங்க. மண்ணிசைன்னு ஒன்று இருக்குது. மண்ணிசைனா என்ன சார்? நம்ம மண்ணின் கமழுகிற பாட்டு. நாட்டுக்கு உள்ளே இருந்தால் அது அகம், நாட்டுக்கு வெளியே இருந்தால் அது புறம். நாட்டுக்கு புறத்திலே பாடுகிற பாட்டு நாட்டுப்புற பாட்டுன்னு பேர். அதுக்கு மண்ணின் பாட்டுன்னு பேர். மண்ணின் மைந்தர் சொல்லுவோம்ல, இவர் மண்ணின் மைந்தர் அப்படின்னா மேலே மண்ணெல்லாம் பூசிக்கிட்டு இருக்காரா? இந்த மண்ணில் பிறந்தவர் மண்ணின் மைந்தர். இல்லை பிறந்து எழுந்து வந்து நான் மண்ணின் மைந்தர் சொல்லுவாரா? இந்த மண்ணில் பிறந்தா இந்த மண்ணுக்கு என்ன மனம் இருக்கிறதோ, இந்த மண்ணுக்கு என்ன இயல்பு இருக்கிறதோ, இந்த மண்ணில் எந்த வாழ்வியல் தன்மைகள் இருக்கிறதோ இவற்றோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. அவர் இந்த மண்ணின் மைந்தர். அவர் பாடுகிற பாட்டு மண்ணிசை பாட்டு. அவங்களுக்கு வேற எந்த கலப்படமும் தெரியாது. அவங்களுக்கு கிட்டார் தேவையில்லை, ட்ரிபிள் பேங்கர்ஸ் தேவையில்லை, ட்ரம்ஸ் தேவையில்லை, கீபோர்டு தேவையில்லை. சும்மா சாப்பாட்டுக்கு வச்சிருப்பான் மதியானம் ஒரு தட்டு, அதை தட்டிக்கிட்டே பாட்டு பாடுவான். தன்னானே தானே ஆரிரரோ ஆறாரோ ஆரிரவரோ பாடுறமே, அதுவே மண்ணின் பாட்டு சார். குழந்தைய அப்படி போட்டுட்டு தூளியில் போட்டு தாயை ஆட்டி விடுவல, ஆறாரோ ஆரிரரோ. அதில் என்ன செய்திருக்கு தெரியுமா? யாராரோ அந்த குழந்தைகிட்ட சொல்கிறா, ஒப்பனும் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி யாராரோ ஆறாரோ வந்து பிறந்திருக்கிறே, நீ யாரோ திட்டு பையமாக இருக்கிற, இப்பவே ஒப்பனை மாதிரியே மூஞ்சி. அது யாராரோ ஆரிவரோ, அதான் ஆறாரோ ஆரிவரோ. இந்த தாலாட்டிலே நம்ம தமிழ் பண்பாடு மண்ணின் பாட்டு இருக்கு. நீங்கள் திரைப்படத்தில் அதை கொண்டு வந்து நாட்டுப்புற பாட்டை திரைப்படத்திலே புகுத்திய பாட்டு நிறைய இருக்கு. இந்த இளையராஜாவை இசையமைச்சிருப்பார் கமலஹாசன் நடித்து, ஜெயசித்ரா, கமலஹாசன், ஸ்ரீபிரியா. இளமை ஊஞ்சலாடுகிறது, இளமை ஊஞ்சலாடுகிறது. அதில் ஒரு பாட்டு அழகாக ஒரு சுச்சுவேஷன் இளையராஜா வச்சுருப்பார். அந்த நாட்டுப்புற பாட்டோட மெட்டு தான். வேலை செய்கிறாங்க, மாலை சூரியன் மேற்கிலே மறைகிறான். மறைந்த பிறகு தண்ணீர், வெளிச்சமாக இருந்த தண்ணீர் மெல்ல கருக்க ஆரம்பிக்கிறது. அவர்கள் கையிலே கடிகாரம் கிடையாது, யாரிடமும் அப்போது இந்த அலைபேசி கிடையாது. வேலை செய்கிற விவசாயிகள் சூரிய வெளிச்சம் நேராக இருக்கிற பொழுது தண்ணீர் வெளுத்திருக்கும், சூரிய வெளிச்சம் மேற்கே மறைகிற பொழுது தண்ணீர் கருத்திருக்கும். தண்ணி கருத்திருச்சு, தவளை சத்தம் கேட்டுடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகணும்னு அந்த முதலாளி கிட்ட சொல்லணும். இந்த நாட்டுப்புற பாட்டு எடுத்து திரைப்படத்தில் வச்சார். தண்ணி கருத்திருச்சு, கண்ணு தவளை சத்தம் கேட்டுருச்சு, ஊரும் உறங்கிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. தண்ணி கருத்திருச்சு, கண்ணு தவளை சத்தம் கேட்டுருச்சு, ஊரும் உறங்கிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. அப்படி அந்த பாட்டு கொண்டு வந்து திரைப்படத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. திரைப்படத்தில் மண்ணிசை எங்கே இருக்குன்னு பார்த்தா இப்படி தேடினா கிடைக்கும். நிறைய இருக்கு, நிறைய பாட்டு இருக்கு சார் திரைப்படத்தில். அவ்வளோ மண்ணிசை பாட்டை கொட்டி வச்சிருக்காங்க. இசைஞானி இளையராஜா அவர் கிராமத்தில் பிறந்தவர்ன்றதால இந்த கிராமத்து பாட்டுகள்லாம் அழகழகாக எடுப்பார். நீங்கள் இந்த கிராமத்தில் அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்லியிருப்பார், ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி ஆர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, இல்லையா மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, பள்ளியை வனம் புணர வந்த முகம் ஒன்று. சரியா? இந்த 6 முகம் இது அழகாக போயிட்டே இருக்கான் சார். சப்பரத்தில் சாமியை வச்சு முருகபெருமானை கூட்டு போகிறான், கிராமத்தில் பாடிக்கிட்டு போகிறான் சார். அந்த மெட்டு தான் சினிமாவுக்கு வந்தது. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று. இதான் சார் டியூனு. கிராமத்தில் பாடிட்டு போனால இது அழகாக கங்கை முரண் இளையராஜா உட்காந்து ஏசி ரூமில் ப்ரொடியூசரோட உட்காந்து கம்போஸ் பண்ணுறாங்க. அங்கே போட்டோமே அந்த பாட்டத்துக்கு இங்கே போடு, இது கரகாட்டம் தானே, அவனும் கரகாட்டம் தானே ஆடிட்டு போனான், அப்படியே வரியை மாற்று. இப்போ உங்களுக்கு வரி தெரிஞ்சிருக்கும் என்ன பாட்டுன்னு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்று கேளு, ஒன்று மாலையிட தேடி வரும் நாலு எந்த நாலு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்று கேளு, ஒன்று மாலையிட தேடி வரும் நாலு எந்த நாலு. இவ்வளவுதான் சார்.